எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இன்றைக்கி ரால பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோட்ட கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பிரதரு டாமாகண்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணிருக்காரு, டாமாடாங்கா உங்கள் பிரதரா அப்படின்னு கேட்கும்போது எஸ் அவனு என்னோட பிரதர் தான், ஆனால் இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ஸ்மாக்டவுனில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேசினார். இப்போ அமெரிக்கன் நைட்மேர் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜுக்கு வராரு. ஸோ சாம்பியன்ஷிப்போடு வராரு. அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரிங்கில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்றைக்கி கனடாவில் வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா நான் அஃபிஷியலி வந்து ஒரு ஸ்மாக்டவுன் ரெஸ்லர் மாதிரி ஆகிட்டேன். அதை தாண்டி உங்கள் ஆடம் பியர்ஸ் வந்து என்ன இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராக் என்கிட்ட டைட்டில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் ராக்குக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலைமை அவனுக்கும் ஏற்படும். அதே மாதிரி என்ன மேலே இருக்கிற நியாயமும் அவனுக்கு ஒரு நாள் தெரியும். ஏன் மேலே என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாம்ல, அந்த நியாயம் அவனுக்கு ஒரு நாள் தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்ம செத் ரோலன்ஸ்க்கு தேங்க் பண்ணி ஆகணும். செத் ரோலன்ஸ், நீ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்றுருந்தாலும் நான் சாம்பியன்ஷிப்பை வெல்லதுக்கு நீ பட்ட பாடு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இதை கண்டிப்பாக நான் வந்து பாராட்டி ஆகுறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அந்த விஷயம் என்னதுன்னா பிளட் லைன் இஷ்யூ தான். புதுசாக ஒரு ஆள் பிளட் லைனில் வந்திருக்காரு மற்றும் சோலோ சீக்கிரமா தன்னைத்தானே வந்து ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதான் ரோமனுக்கு தெரியுமா? ரோமன் ரெயின்ஸ்க்கு இந்த விஷயமா தெரியுமான்னு தெரில. பட் ஆனால் டிராஃப்ட் வந்து கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிய போகுது, வரப்போகுதுன்னு. அதே நேரத்தில் நான் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைனில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விசாரித்தா அதோடைய உண்மை நிலவரங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் பிளட் லைனில் இருக்கிற நான் ஒருத்தரை கூப்பிட்றேன், என்னுடைய நண்பன் சகோதரன் ஜே ஊசோ அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை ராக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜே ஊசோ தானே கேட்குறாரு, டாமாடாங்கா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எஸ் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி சொல்கிறாரு. அப்போ கோடிக்கும் டாமாடாங்காவோ தெரிஞ்சிருக்குதா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோட சொல்கிறார், நீயும் நானும் ரொம்ப நெருக்கமாக ரால இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த ரால என் பிரதர் கூட இருந்திருக்கிறேன். என் பிரதர்கிட்ட துரோகத்தை வாங்கியிருக்கேன். என் பிரதர் இதே ராங் ரிங்கில் என்னை அட்டாக் பண்ணியிருக்கிறான். இதே மாதிரி பல விஷயங்கள் நடந்தாலும் அவன் என்னுடைய ட்வின் பிரதர். அவன் அடி வாங்க பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. டாமாடாங்கா பிளட் லைன் இஷ்யூ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இதான் ஒன்றும் பிளட் லைனில் ஒரு நம்பர் கிடையாது. அதனால் பிளட் லைன் இஷ்யூவை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட போகிறது கிடையாது. நான் வந்து கோடி உன்ட்ட சொல்லிட்டா, நான் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்க்கும்போது போகிறேன். நீ ஒரு சாம்பியன், நானும் ஒரு சாம்பியன் ஆக போகிறேன். நம்ம ரெண்டு பேரும் டீமாக ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்க போகிறோம். நீ நானும் ஒரு டாக்டிங் சாம்பியன்ஸாக இருந்திருக்கோம். இப்போ நீயும் நானும் வேர்ல்டு சாம்பியன்ஸாக இருக்க போகிறோம். என்னுடைய ஃபோக்கஸிங்கில் அதில் தான் இருக்க போகுது. சரி, இப்போ நீ சொல்லு, டாமாடாங்கா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதில் உனக்கு தான் பங்கேற்பு உண்டா? டாமாடாங்காவை உங்களுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். டாமாடாங்காவுக்கும் எனக்கும் பங்கேற்பு எதுவுமே கிடையாது. பட் நீயும் நானும் எப்படி டாக்டியமாக இருந்திருக்கோம், அதே மாதிரி ஒரு காலத்தில் டாக்டியமாக இருந்திருக்கோம். எஸ், டாமாடாங்கா அவரும் நம்ம கோடியும் ஒரு காலத்தில் டாக்டியமாக இருந்திருக்கிறார். ஸோ நான் ஆர்வச்சில் இருந்துருக்கிறாங்க, அதை பற்றி சொல்கிறாரு. ஆனால் இப்போது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுடைய பிரதராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. நீ சொன்ன மாதிரி தான் இந்த இஷ்யூ வந்து டோட்டலி பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுன் இஷ்யூ, பிளட் லைன் இஷ்யூ, அதை பற்றி பார்க்க வேண்டாம். உனக்கு எதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த உதவி வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடும்போது எனக்கு உன்னுடைய உதவி வேண்டான்னு கேட்கும்போது சரி நீ சொல்லியிருக்கிற உதவி வேண்டான்னு. ஆனால் கண்டிப்பாக ஒன்று இப்போ மனசில் வச்சுக்க, உன எப்போவுமே உன் கூட இருக்கிறேன் ஹீட் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஜே ஊசோ பிளட் லைனை எதிர்த்து சண்டை போகிறாரான்னு தெரில. பட் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எதிர்த்து சண்டை போடும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கோடி ரோட்ஸ்கிட்ட. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டு என்னென்னா அட்டூழியம் பண்ண போகிறாங்கன்னு தெரில, அவங்களெலாம் சமாளிக்க என்னால் முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. இதோட இந்த ஷோ முடியுது. சரி, அடுத்தது இந்த வாரம் ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொன்னதன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.